இஸ்லாத்துல எந்த அமலுக்கும் நடிக்கிறதுக்கு அனுமதி இல்ல. தொழுறத போல நடிக்கிறது, நோம்ப போல நடிக்கிறது இல்ல. நடிப்புக்கு எந்த கூலியும் இல்ல. ஒரே ஒரு அமலதான் நடிக்கலாம். என்ன? அல்லாஹ்க்கு முன்னால அழுறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, உபுகு, நீங்க அல்லாஹ்க்கு முன்னால அழுங்க. ஃபைல்லம் தபகு ஃபதபாகு, உங்களுக்கு கண்ணீர் வருவதில்லையா நீங்க அழுறத போல நடிங்க என்பதாக. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஹதீஸுல் குத்ஸில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், அனீனுல் முத்னிபீன் அஹப்பு இலைய மின் ஸஜ்லில் முஸப்பிஹீன். ஒரு பாவியுடைய ஏங்குதல் இருக்குது, the mourning of a sinner. எனவே அல்லாஹ்க்கு முன்னால ஏங்குறார். அவர் பாவம் செஞ்சு செஞ்சு கண்ணீர் வத்தி பெய்து கண்ணீரே இல்ல. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்கள், ஆனா ஏங்குறார். யா அல்லாஹ், யா அல்லாஹ், யா அல்லாஹ். அனீனுல் முத்னிபீன், இந்த பாவியுடைய ஏங்குதல் இருக்குதே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இடத்துல ஒருத்தர் தஸ்பீஹ வெச்சி சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், இந்த zikr செய்யக்கூடிய தாக்கிருடைய சத்தத்தை விட இந்த பாவி அல்லாஹ்க்கு முன்னாலே ஏங்குறானே, இத ஆசையா இன்பமா அல்லாஹ் கேட்டுக்கொண்டிருப்பான். அடே பாவி என் பக்கம் திரும்பிட்டான். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்ட பல துஆக்கள் இருக்குது. அதுல ஒரு ஆச்சரியமான துஆ. நானும் நீங்களும் கைய தூக்கினா, யா அல்லாஹ் பிசினஸ் கூட்டிடு, யா அல்லாஹ், யா அல்லாஹ் வாகனம் உண்டு தா, யா அல்லாஹ் வீடு உண்டு தா, யா அல்லாஹ். நாங்க எல்லாம் நினைக்கிறோம் ரிஸ்க் என்று சொன்னா நாங்க தின்ற சோறும் குடிக்கிற தண்ணியும் தான் ரிஸ்க். ஓடுற வாகனம், பிசினஸ், இதெல்லாம் ரிஸ்க். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இடத்துல துஆ கேக்குறாங்க, அல்லாஹும்ம ர்ஸுக்னி ஐனைனி ஹப்பாலத்தைன் தஸ்கியானில் கல்ப பிதுரூஃபி துமூஇ மின் ஹஷ்யதிக் قبل ان تكون الدموع دما والاضراس جمرا. யா அல்லாஹ், நான் உன்னிடத்துல ரிஸ்காக கேட்டுக்கொள்கிறேன். வாகனம் இல்ல, வீடு இல்ல, சாப்பாடு இல்ல, யா அல்லாஹ், நான் உன்னிடத்துல ரிஸ்காக கேட்டுக்கொள்றேன். என்ன? உன்னுடைய பயத்தால கண்ணீர் பெருத்தெடுத்து ஓடக்கூடிய ரெண்டு அழக்கூடிய கண்களை உனக்கிட்ட ரிஸ்காக கேட்கிறேன். யா அல்லாஹ், அந்த அழுகை இருக்குதே, என்னுடைய உள்ளத்துல உள்ள அசுத்தங்களை சுத்தமாக்கணும். யா மௌத்துக்கு பின்னால கியாமத்துடைய நாள்ல அளந்து ரத்தம் வெளியாகி ஸ்தலம் வெளியாகி எந்த பிரயோசனமும் இல்லாத அந்த நாள் வருவதற்கு முன்னால உலகத்துல உனக்கு முன்னால அழக்கூடிய ரெண்டு கண்களை ரிஸ்காக தாயா அல்லாஹ். வாழ்க்கையில ஒரு தரக்க சரி நினைச்சு பார்த்திருக்கிறோமா இப்படி வருதுவா? எல்லாம் அழக்கூடிய கண்களை தாயா அல்லாஹ்.